ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் டிசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிக்கு, அதே மாதிரி பாசிபிள் 11 பிளேயர் ஸ்டாட்ஸு, இதை பற்றியான முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் டிசிக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் நடக்குது. 3:30 வந்து இந்த மேட்ச் இதாகுது. ரெண்டு டீமும் லாஸ்ட்ல இருந்து வராங்க. மும்பை டீம் வந்து இன்னும் ஒரு வின் கூட இன்னும் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் ஆகணுங்கிற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட்டோட விளையாடுவாங்க. அதை பற்றியான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். வான்கடே ஸ்டேடியத்தை வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அடுத்து சப்போர்ட் ஆகும். ஆனால் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேபி இந்த டைம் வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இதை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மும்பை ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பிச் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பார்த்தா தான் தெரியும் ரெட் சாயிலா இல்லை பிளாக் சாயிலா அப்படிங்கிறது. ஸோ பிச்சில் கிராக் இருந்தால் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 120 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 53யும் செகண்ட் வின் பண்ணவங்க 67 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ 158 28 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 150 to 169 வந்து 27ம், 170 to 189 36ம், எபோவ் ஸ்கோர் 190 29 மேலே பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த பிச்சில் ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் வந்து 67 வரைக்கும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரீசெண்ட் மேட்சஸில் லாஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் ஆர்ஆருக்கும் நடந்தது. இந்த இது கம்ப்ளீட்டாக பவுலிங் பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சு கண்டிஷன் இருந்ததுனால ஆர்ஆர் வந்து பவுலிங்க்கு வந்து நல்ல அவங்களுடைய பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், நல்லா அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எம்ஐயால் வந்து அந்த இதில் பேட் பண்ண முடியல. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கும் 3 விக்கெட்டும் கிடச்சிருந்தது. அதே மாதிரி எம்ஐயும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஸ்கோர் கம்மியாக அடித்ததுனால அவங்க வந்து அந்த மேட்ச் லாஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 200 ரன்ஸ் அடிச்சிருந்துருக்காங்க. அது ஆர்ஆர் வந்து 201 ரன் அடித்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்ஐயும் ஜிடியும் வந்து பண்ணதில் எம்ஐ வந்து ஹை ஸ்கோர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிச்சு வந்து என்ன மாதிரியான பிச்சு, அது பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகுமான்னு அவங்க லாஸ்ட்டில் வந்து அந்த பிச்சு பாருங்கள். அது மேக்ஸிமம் ரெட்டு இதோட சேர்ந்து ட்ரையாக இருந்ததுன்னா பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் இது இப்போ தொடர்ந்து லாஸ் ஆகிட்டு வர்றதுனால மேபி கிரவுண்டை வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திரும்ப வந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிச்சை பார்த்துட்டு நம்ம வந்து டீமை வந்து எடுத்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 15ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 28 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 7 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஸ்பின் பவுலரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நிறைய விக்கெட் எடுக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி விக்கெட் எடுக்க சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வச்சு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ வந்து அந்த டெல்லியில் அக்சர் பட்டேல் இருக்கிறாங்க, இங்கே சாவ்லா இருக்கிறாங்க. ஒருவேளை குல்தீப் வந்தாங்கன்னா டெல்லி டீம் வந்து ஸ்பின்னரில் வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இந்த டீமுடைய ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 33 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் டிசி தான் வந்து 18 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ வந்து 15 வின் பண்ணியிருக்கிறாங்க, 18 லாஸ் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸில் வந்து எம்ஐ வந்து 8 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபின்னு தப்பாக போட்டிருக்கு. ஆனால் டிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் தான் வென்யூவில் வின் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவை பொறுத்தவரை எம்ஐ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டிசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டிசி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரெண்டு பக்கமும் போகலாம். ஆனால் டெல்லிக்கு வந்து அந்தளவுக்கு பவுலிங் வந்து பேக்கப் நிறைய வந்து இல்லை. ஸோ பேட்டிங்கில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இவங்க வின் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐயோட பிளேயரில் பாசிபிள் 11 பிளேயர் ஸ்டார்ஸும் பார்க்கலாம். ரோஹித் சர்மா வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா வச்சிருக்காங்க. ஆவரேஜ் 32க்கு மேலே இருக்குது. வென்யூ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷன் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அருமையாக வச்சிருக்காங்க. 46க்கு மேலே ஆவரேஜ் இருக்குது. வென்யூக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 598 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய டாப் ஆர்டர் வந்து அவுட் ஆகாமல் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் இவங்க கான்ட்ரிபியூட் 2 பேரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, பாண்டியா, டிம் டேவிட். திலக் வர்மா வந்து ஹெட் டு ஹெட்டில் வந்து கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவில் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இவங்கள வந்து ஒரு மஸ்ட் பிக்கு இதில் எடுத்துக்கலாம்.
பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ரன்ஸ் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ரன்னு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாண்டியா வந்து பவுலிங் போட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம் வர அளவுக்கு பண்ண முடியும். வெறும் பேட்டிங் மட்டும்தான் பண்ணாங்கன்னா இவங்க சப்போஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிம் டேவிட் வந்து இவங்க கூட கம்மியாக தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த மேட்ச்ல டிம் டேவிட்டுக்கு பதிலாக ஆர் ஷிப்பேடை வந்து கூட உள்ள கொண்டு வரலாம், இல்லை டிரேவிஸ்க்கு பதிலாக கூட கொண்டு வரலாம் இம்பாக்ட் பிளேயரா. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்வால் வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். எம்ஐயில் வந்து அவங்க வந்து மும்பையில் நடக்கிற மற்ற மேட்ச்சில் வந்து டொமஸ்டிக் டீமில் கேப்டனாக இருக்கிறவர். அவர் வந்து பவுலிங்கும் நல்லா போடுவார், பேட்டிங்கும் நல்லா பிடிப்பார். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டிங்கில் கிடைச்சா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார். காட்ஸேக்கு வந்து இந்த பிச்சு அதிகமாக சப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அவரை கூட இந்த மேட்ச்சில் வந்து லீவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயராக கூட பிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். மத்வாலை கூட மஸ்ட் பிக் பண்ணலாம். பியூஷ் சாவ்லாவும் ஸ்பின்னு வந்து இந்த கிரவுண்டில் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கூட இவரை வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பிளேயர்ஸ் எப்படி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஜிஎல் டீம் மேக்கிங் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து தொடர்ச்சியாக 2 மேட்ச் ப்ளே பண்ணலை, அதனால இந்த மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி மாப்கா வந்து இவங்க வந்து நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் தான். சின்ன வயசு நான் இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படி தான் அவர் எடுப்பார். சப்போஸ் சில இடத்துல அவருடைய இது கொஞ்சம் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்ல அளவுக்கு டாமினேட் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அவர் வந்தால் வந்து இன்னைக்கான பிக்கு வந்து எம்ஐ வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அவர். இப்போ டிசியோட பிளேயர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லாவே வச்சிருக்காங்க. வென்யூ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் ஹெட் டு ஹெட் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஸோ இந்த மேட்ச் கூட பண்ணலாம். பிருத்வி ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13 தான் வச்சிருக்காங்க. இவரை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நம்ம வேற ஒரு ரிஷப் பண்ட்டுக்கோ இல்லை வேற யாருக்கோ நம்ம கூட மூவ் பண்ணிடலாம். மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு கம்மியாக தான் இருக்குது. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 102 ரன் தான் அடிச்சிருக்கிறாங்க. இவங்க வார்னரும் மிட்சல் மார்ஷும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் டெல்லி கேபிட்டல் வந்து இந்த மேட்ச் வந்து வின் ஆகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து ஒரு நார்மலாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் ஒரு 35க்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரீம் டீம் அளவுக்கு வர அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லோ பர்சன்ட்ல இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்ம வந்து பிருத்வி ஷாக்கு பதிலாக கூட இவங்களை நம்ம கொண்டு போகலாம். அக்சர் பட்டேல் வந்து இவங்க வந்து மஸ்ட் பிக் மாதிரி வருவாங்க இந்த டீமுக்கு. ஸ்பின் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவர் வந்து விக்கெட்டை சில டைம் டக்குன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இஷாந்த் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் சலாம் வந்து சம்டைம்ஸ் பவுலிங் கொஞ்சம் 3 விக்கெட் அப்படின்லாம் எடுத்துருக்கிறாரு. அது மாதிரி இஷாந்த் சர்மா 2 விக்கெட் 1 விக்கெட் தான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் இஷாந்த் சர்மா ஓவரில் இவங்க வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் எந்த கேட்டகரியில் வராரு அப்படிங்கிறத நம்ம டீம் மேக்கிங் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்து ட்ரை பண்ணலாம். இந்த ஆண்ட்ரிச் நார்டிஜே வந்து ஒரு முக்கியமான ஒரு பவுலரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வென்யூ ரெக்கார்டு வந்து ஓரளவு வச்சிருக்கிறாரு. இவர் பவுலிங்கில் கொஞ்சம் வந்து ஒரு 1 or 2 விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமது சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் தொடர்ச்சியாக திரும்பி மும்பைக்கு தொடர்ந்துச்சுன்னா இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவிசி யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா ரோஹித் சர்மா வந்து இன்னொரு பிக் இன்னிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார் வாழ்க்கையில. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வார்னருக்கு வந்து பண்ணலாம். இஷான் கிஷன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. பும்ரா வந்து டாமினேட்டாக பவுலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவும் உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் டாமினேட் பண்ணுவாங்க. திலக் வர்மா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை டாப் ஆர்டர் திரும்பியும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவர் ஒரு விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. அது மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து பேட்டிங் கொஞ்சம் இதாக சரி பண்ணலை. ஸோ வார்னரும் இவரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இவர் ஒரு விசியாக வர்றதுக்கு ரிஸ்கியாக ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்வாலும் அதே மாதிரி தான். பவுலிங் வந்து அவர் சம்டைம்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா பண்ணுவார். அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பாண்டியா வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு ரிஸ்க் தான். ஸ்டப்ஸ் சாவ்லா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ பர்சன்ட்ல இருப்பாங்க. இவங்கள ஒருத்தங்க வந்து ஸ்டப்ஸ் வந்து பேட்டிங்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்ஷ் வார்னர்லாம் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி கொண்டு போகலாம். அதே மாதிரி சாவ்லா வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்பின் சப்போர்ட் பண்ணும், ஆனால் பெரிய அளவுக்கு டேன் ஆக மாட்டேங்குது அவருக்கு. ஸோ ஒரு வேளை ரிஸ்கா அவர் ஸ்பின்ல வந்து விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா அவர் உள்ள வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள். மேலும் நம்ம டீம் மேக்கிங் வீடியோல இன்னும் தெளிவா
பிளேயர்ஸோடைய இந்த ரெக்கார்ட்ஸை வச்சும் த்ரெட்ஸ் இன்னும் நம்ம சொல்லுவோம் அந்த இதில். அதை வச்சு யாரெல்லாம் நீக்கிட்டு யாரை சிவிசிக்கு வந்து நம்ம கொண்டு போனால் எந்த டீம் வந்து வின் ஆகுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.